அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு கேது தசை நடந்தால் இப்போ சொல்கிற விஷயத்த கடைபிடிக்கிறதன் மூலயமா சிறப்பான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். கேது தசை நடக்குது அப்படின்னாலே உங்கள் ஜாதகம் எப்படியான கிரகமைப்புகளோட எப்படியான தன்மையில் இருந்தாலும் சரி, கேதுவோட குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனோட பலன்கள் உங்களோட ஹாரோஸ்கோப் எந்த கிரகத்தன்மையில இருக்குது, எந்த பாவகத்தன்மையில அதிகமா செயல்படுது அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட பலன்கள் அமையும். இப்போ கேது தசை ஆரம்பிச்சிருச்சுனாலே கேதுவோட ஞானம், அறிவு, தேடுதல், எமோஷன்ஸ், விரக்தி, டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி கேதுவோட பல்வேறு விதமான பரிமாணங்கள் உடைய குணங்கள் வெளிப்படும். ஏதாவது ஒரு தோத்ததை பார்த்தோன்னே உடனே விரக்தி ஆகும், சண்டை வந்தோடனே விலகி போகலான்னு தோணும். அதே சமயம் நிறைய ஆழமான விஷயங்களை தேடி போவீங்க. உங்கள் சப்ஜெக்ட் ரீதியாக ரிசர்ச்சு, நாலேஜு, கரண்ட்டாக இருக்கிற விஷயங்களை தேடி போகிறது, அப்படியான நாலேஜ் ரீதியாகவும் போகும், எமோஷன் ரீதியாகவும் டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்தும், அறிவுபூர்வமாகவும் இருக்க வைக்கும். இந்த மாதிரி சில குணங்கள் கேது திசையில் உங்களுக்கு வெளிப்படும். அது எந்த அளவு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருக்க மற்ற கிரகங்களோட வலிமையை பொறுத்தது, மற்ற பாவங்களோட வலிமையை பொறுத்தது, குறிப்பாக லக்னம், லக்னாதிபதியை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் லக்னம், லக்னாதிபதி அல்லது உங்கள் ஜாதகத்தில் உணர்வுகளை, ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸை அதிகமாக குறிக்கக்கூடிய கிரகங்களோ பாவங்களோ வளர்த்துருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சந்திரன், சனி, சுக்கிரன், புதன், அல்லது காம திரிகோணங்களான 3, 7, 11 அல்லது 6, 8, 12 இந்த மாதிரியான பாவங்கள் உங்கள் ஜாதகத்தில் வளர்த்துருந்தது அப்படின்னா அப்போது இந்த கேது திசையில் அந்த உறவுகள் ரீதியாக அந்த டிட்டாச்மெண்ட், சண்டை, எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், பொசசிவ் இந்த மாதிரி வெளிப்படும். கேந்திர திரிகோணங்கள் வலுத்திருந்த ஜாதகமாக இருந்தாலோ அல்லது குரு, சூரியன், செவ்வாய், ராகு வலுத்த ஜாதகமாக இருந்தாலோ உங்களுக்கு இந்த கௌரவம், மரியாதை, அச்சீவ்மெண்ட்டு, அதில் ஏதாவது நாலேஜு, ரிசர்ச்சு, தேடுதல் அப்படியான விஷயங்கள் ரீதியாக இந்த கேதுவோட பலன்கள் அமையும். ஸோ கேதுவோட திசையில் உங்கள் ஜாதகத்தோட பேசிக் நேச்சரை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம். இதுல நீங்க எப்பவுமே சூஸ் பண்ண வேண்டியது எதுன்னா அறிவு, ஞானம், தேடுதல் தான். அது தொழில் ரீதியா இருந்தாலும் சரி, வேலை ரீதியா இருந்தாலும் சரி, அல்லது உங்க பர்சனல் டிசைரா இருக்கலாம். அதாவது நீங்க ஒரு ரிசர்ச்ல இருப்பீங்க, ஒரு மியூசிக் இருக்கலாம், ஒரு சினிமாவா இருக்கலாம், அல்லது அரசியலா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடுகளா இருக்கலாம், அல்லது உங்க பிசினஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டிருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அதுல டீப்பான விஷயங்களை ஆராய்ஞ்சு கண்டறிதல், புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறது, உருவாக்குறது, இப்படியான விஷயங்கள்ல உங்க கவனத்தை திருப்பணும். குறிப்பா கேது திசை நடக்கும்போது அப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா எமோஷன் ரீதியா நீங்க ஆட்பட மாட்டீங்க, டிட்டாச்மெண்ட் ஆக மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு கேது திசை நடக்கும்போது எமோஷன் ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னே கூட வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் சண்டை, அல்லது கூட இருக்கிற ஒர்க் பண்றவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அல்லது கிளைண்ட்டுகளோட ப்ராப்ளம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளோட சுற்றி இருக்க நபர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட உங்கள் தேடுதல், உங்கள் நோக்கம் ஆழமான விஷயங்களை அறிஞ்சுக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தேவையில்லாமல் சில உறவுகள் சார்ந்த பிரச்சனைக்கு உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகாது. டைவர்ட் ஆனாலும் திருப்பி அந்த தேடுதலுக்குள்ள ரிட்டர்ன் வந்துடும். அப்போ கேது திசை வந்தாலே ஞானத்துக்குள்ள, தேடுதலுக்குள்ள, அறிதலுக்குள்ள, அனுபவத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே தெரியுமே சார். கேது திசை வந்தாலே அறிவுபூர்வமாக, ஞான ரீதியாக, தேடுதல் ரீதியாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே சார் அப்படின்னா, நான் பொதுவாகவே சில விஷயங்களை சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். லைஃப்னா என்ன, சமூகம்னா என்ன, எப்படி அணுகணும், யார் எப்படி அப்படிங்கிற போதுமான புரிதல் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அந்தந்த சமயங்களில் கரெக்டாக எல்லாராலையும் செயல்பட முடியாது. ஏதாவது ஒரு தொந்தரவு வரும், அல்லது நமக்கே மைண்ட் டைவர்ட் ஆயிரும், நமக்கே போர் அடிச்சிரும், ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும், அல்லது நமக்கு வேறு வேறு பிரச்சனைகள், வேறு வேறு ஐடியாக்கள்லாம் நமக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன்ஸ் எல்லாம் உருவாகி சரியான விஷயங்களை செய்ய முடியாமல் லைஃப் போய்கிட்டு இருக்கும். அதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, மற்ற அமைப்புகள் எப்படி இருக்குது, எது வலிமையாக இருக்குது அல்லது எது பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, உங்கள் கர்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சரியான விஷயங்களை செய்ய முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும், அல்லது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும், அல்லது போர் அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே, அந்த விழிப்புணர்வுக்குள்ளே, அந்த நாலேஜுக்குள்ளே, ஒரு உத்வேகத்துக்குள்ள நீங்க வந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த வைப்பு தொடர்ந்து இருந்து அப்படி ஒரு ஆளா நீங்க மாறுறதுக்கான பாசிபிலிட்டி கூடும். நீங்க மனசு போன போக்குல, சூழல் போன போக்குல, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியான விஷயங்களை நோக்கி உங்க கர்மா போக விடாது. உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான கர்மா உங்க மனசை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்கும்.
சரியான விஷயங்களை ஃபாலோ பண்ண விடாது. அதனால தான் அப்பப்போ நம்ம இந்தந்த கிரக அமைப்புக்கு இந்தந்த மாதிரியான குணத்தை வளர்த்துக்குங்க, இப்படியான விழிப்புணர்வு வளர்த்துக்குங்க, இப்படியான ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு நம்ம சொல்றது. இது கேது திசைக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா கிரக அமைப்புக்கும், எல்லா பாவக அமைப்புக்கும், எல்லா பாதிக்கப்பட்ட ஜாதகத்துக்குமே நம்ம சொல்றது ஒரு 4 விதி தான். இதை நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், அதையும் இப்பயே ஒரு தடவை மென்ஷன் பண்ணிடுறோம். 1, விடுதலையான மனநிலை. 2, அறிவு தேடுதல், அனுபவம் ஆகுதல். அது உங்கள் ஃபீல்டில், உங்கள் சப்ஜெக்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் தேடணும், செயல்படணும், அனுபவம் ஆகணும். இது 2. 3, கனிவான, அன்பான, பக்குவமான மனநிலைகள், ஒரு பொறுப்பான மனநிலை. 4, சரியான வாழ்க்கை பாதை, பயணம். இந்த 4 விஷயத்த நீங்கள் சரியாக அலைன் பண்ண அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தாட் ப்ராசஸை, நம்பிக்கைகளை, பயிற்சிகளை மாற்ற உங்கள் ஜாதகத்தில் எப்படியான கிரகமைப்பு இருந்தாலும் அது மாற ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்று தான் இப்போ நம்ம சொல்கிற இந்த கேது திசையை சரியாக கொண்டு போகிறதுக்கு அந்த அறிவு தேடுதல், அனுபவமாதல். அறிவு தேடுதலுக்கு போயிட்டாலே கேது திசை சரியாக வேலை பண்ணிடும். பக்காவாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வைக்கும். உங்கள் கிரியேட்டிவிட்டி, நாலேஜ், பிரபஞ்சத்திலிருந்து சில ஆழமான விஷயங்களை உணர்ந்து செயல்படுத்துகிற சில வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும், குறிப்பாக கேது திசையில். அப்போ அது நம்ம முன்னாடி சொன்ன 4 விஷயத்தில் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கேது திசையை ப்ராப்பராக நடத்தி சிறப்பான வாழ்க்கையை கொண்டு போக வைக்கும். இது மாதிரி செவ்வாய்க்கு இருக்குது, ராகுவுக்கு இருக்குது, சனிக்கு இருக்குது, 8ஆம் பாவத்துக்கு இருக்குது, பாதகாதிபதிக்கு இருக்குது, நீச்ச கிரகத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே, ஒவ்வொரு அமைப்புக்குமே நம்ம இப்போ சொன்ன அந்த 4 விஷயங்களை எடுத்து பண்ணும்போது அதுவே உங்கள் ஜாதகத்தை மாற்றிடும், கர்மாவை குறைச்சிரும், சிறப்பான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். இந்த கேது திசையை கடக்கிறதுக்கு அறிவு தேடுதல் அப்படிங்கிறது ஒன்றே போதுமானது. இப்படி தான் உங்கள் லைஃப்பை, உங்கள் ஜாதகத்தை கொண்டு போகணும். சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி கேதுன்னா சாமியார் சார், சன்னியாசம் சார், கடன் சார், வம்பு வழக்கு சார், கேஸு, கோர்ட்டு சார், அப்படியெல்லாம் எல்லார் வாழ்க்கைக்கும் நடக்கிறது இல்லை. சூழலை பொறுத்து, மனிதர்களை பொறுத்து, மனநிலை பொறுத்து எல்லார் வாழ்க்கையிலும் கேது திசை வெவ்வேறு விதமாக செயல்படுது, வெளிப்படுது. இது கேதுக்குன்னு இல்லை, எல்லா கிரகத்துக்குமே தான். அது எப்படி செயல்படும், என்ன குணத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன அந்த 4 வழிமுறைகளை நீங்கள் எந்த அளவு கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் லைஃப் மாறும். ஸோ அப்படி கடைபிடிச்சு உங்கள் லைஃப்பை மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எப்படியான கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி செயல்படும், எதை தவிர்த்துக்கணும், எப்படியான குணத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை, தொழில், எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நமக்கு பண ஈர்ப்பு, மெய்யியல் வாழ்வியல் அப்படின்னு ஒரு தனி சேனல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.